sweethearts, welcome to the D-Edit. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்க்கலாமாங்க. ஸோ இதுக்கு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒரு வீடியோ வேணும். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு. ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு blank செலக்ட் பண்ணிக்கோங்க. blank செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷன் போயிட்டு நான் பென்சில் ஐக்கான் கொடுத்து 30 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுத்த வீடியோ வந்து 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிப்புக்கு போயிட்டு நான் கொடுத்த வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. ஸோ இதுதான் அந்த வீடியோ, இப்படி தான் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்து வந்துட்டு பிப்புக்கு போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜ், ஸோ நான் வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு குரோமா ஆப்ஷன் போயிட்டு இப்போ கரெக்டாக இந்த க்ரீன் கலரில் இந்த சர்க்கிளை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே நான் பண்ணுற மாதிரியே பண்ண முடியாது. ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அந்த குரோமாவோட ஸ்ட்ரென்த்து ஷேடோ நீங்கள் எப்படியும் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நான் வந்துட்டு குரோமா வந்துட்டு இதில் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரென்த்து, அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்னால் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த ஆண்டனாலாம் எனக்கு கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயே வந்துட்டு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வந்துட்டு ஒரே இமேஜில் இருக்க 2 ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ராப் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா 2 இது வேணும்ல, அதனால் நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பு வருவார், அதனால தான் நம்ம க்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக அந்த த்ரிஷாவோட இமேஜை வந்து க்ராப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இதை வந்து அந்த விங்ஸில் வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி தான் த்ரிஷாவோட இமேஜும் க்ராப் பண்ணிக்க போகிறோம். த்ரிஷாவோட இமேஜையும் க்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி சிம்புவோட இமேஜ் பக்கமாக வச்சுட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து பேக் போயிடும். ஸோ வீடியோனோட ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இன்னுமே உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இன்னும் நீங்கள் வந்துட்டு நல்லா எடிட் பண்ணிக்கோங்க, க்ராப் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எடிட் பண்ணிட்டேன், கரெக்டாக செட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி வீடியோ எனக்கு கொடுத்துருங்க 2யும். நெக்ஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் எல்லாம் பேக் போயிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடியோ இப்படி தான் கிடைக்கும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தான் மறுபடியும் எடிட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ கொடுத்துட்டு பிளாங்கே கொடுத்துக்கோங்க. பிளாங்க் இல்லைனா நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த இமேஜ் கொடுக்குறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் ஃபஸ்ட்டே கொடுத்துக்கோங்க. இல்லைனா கடைசியில் போய் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ கேன்வாஸ் போயிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சென்டரில் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்று வச்சதுக்கப்புறம் டியூரேஷன் போய்ட்டு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போய்ட்டு நான் அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி போய்ட்டு குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி குறைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் வந்துக்கோங்க. அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு லைட்னஸ் குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வார்ம்த் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சேச்சுரேஷனும் லைட்டாக, ஹைலைட் ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்பன். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடுமா. ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் அதில் க்ரீனுக்கு குரோமா கொடுத்த மாதிரி இதில் ப்ளூக்கு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு அந்த ஆண்டனா டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் ஷேடோ ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக் இருக்கிறதும் ஷேடோ இதாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இதில் வேறு எதாவது
நான் மறுபடியும் காட்டுற பாருங்கள். அந்த ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ளூவோட ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும். இப்போ பார்த்து குரோமாக்கு போயிட்டு நான் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறப்போ எனக்கு வந்து அந்த ஆண்டனா வந்து தெரிய ஆரம்பிச்சிடுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். எனக்கு அந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ என்னோடய எஃபர்ட்ஸ்க்காகவாவது ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து சின்னது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னோடய டெம்ப்ளேட்ஸ் சேனல்லையே இருக்கும். பார்க்காதவங்க என்னோடய சேனல் அபவுட் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு என்னோடய நேம் வந்து இந்த லிரிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. லிங்க் ஐடி நேம் டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் கூட கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதை நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸுக்கு போயிட்டு இந்த வேர்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒப்பாசிட்டி குறைச்சங்காட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலேயும் கொடுத்துருப்பேன். அதை வச்சு தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதே வீடியோ நம்பரில் கொடுத்துட்டு நான் அடுத்து அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். அனிமேஷன் போயிட்டு பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா இது பேர் வைப்பு. ஸோ இது கொடுத்துக்கோங்க. அனிமேஷன் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன். இதில் வந்துட்டு அனிமேஷன் வந்து டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், நான் அனிமேஷன் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீடாக வரணுன்னா நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ நிறைய பேருக்கு அந்த டைமிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்னோடய வாய்ஸை மட்டும் பேஸ் பண்ணாமல் வீடியோவில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லிரிக்ஸை எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வேர்டிங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதில் பெரிய எந்த விஷயமும் இல்லை. நம்ம ஆல்ரெடி அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி எடிட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஸ்ட்ரென்த்தும் ஷேடோவும் மட்டும்தான் கரெக்டாக பண்ண வேண்டியது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. லிங்க் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அதை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். இப்போ வந்துட்டு நிறையா கொடுத்தாச்சு, நிறையா முடிஞ்சது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கீழே கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. பாய் கைஸ். ஸோ ப்ரிவ்யூ உங்களுக்கு கடைசியாக காட்டிடுறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடணும், நீங்கள் வந்து வீடியோ சொல்கிறீங்க, சும்மா சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, லிங்க் இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோட லிங்க்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். பாய்.